வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க டெல்லி பாஜக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை. என்டிஏ கூட்டணி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தரங்க விலகிட்டாங்க. ஸோ 5 முன்னாள் அமைச்சர் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கல. அப்போ பாஜக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வச்சு ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கெடுலாம் வச்சுருந்தாரு. அதே மாதிரி எடப்பாடியும் செங்கோட்டையனை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு எடப்பாடி பார்த்திங்கன்னா மேலே ஒரு குற்றச்சாட்டு செங்கோட்டையன் என்ன வச்சுருந்தாங்க, குடும்ப ஆட்சி தான், குடும்பம் தான் கட்சியை கட்டுப்படுத்துதுன்ற மாதிரி எடப்பாடி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது மித்துனு, அதே மாதிரி எடப்பாடி மாப்பிள்ளை, எடப்பாடி சொந்தக்காரங்க தான் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் தான் அதிமுகவில் இருக்கின்ற மாதிரி குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த கொடநாடு வழக்கில் ஒன்றே எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி சந்திப்பார். அதே மாதிரி புதுச்சேரி தேர்தல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சில விதிகளை மாற்றினது, அந்த வழக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக யாருமே சொல்லவே இல்லை. டெல்லியில் சேர்ந்தவங்க அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர், ஆனால் யாருமே பேர்னு சொல்லவே இல்லை. பாஜக 70 தொகுதிகளில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த நெருக்கடியெல்லாம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எதனால்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்கிறக்காண்டி எடப்பாடியை பாஜக சுரட்டி விட்டு விஜயோட கூட்டணி வச்சலாம்ன்ற எண்ணத்தில் இருந்தார். அதுவுமே ஃபெயிலியராக போச்சுன்றாங்க. நிறைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் அதே மாதிரி சசிகலா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. எடப்பாடியால் கட்சி விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்ற சீனியர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய அதிமுகவினர் பேசுகிறத எடப்பாடியால் தடுக்க முடியாமல் பார்த்திங்கன்னா திணறிட்டு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.